இது வந்து மாநிலம் ஃபுல்லாக வரணும். ஏன் ஒன்றுனா என்னை கேட்டேன்னா வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து மற்ற மாநிலத்திலலாம் பார்க்கணும். இங்கே வந்து திமுக வந்து இங்கே வந்து திமுக இந்த மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுட்டு வராங்க. நிச்சயமாக நீங்கள் உத்தரகாண்ட் வந்து பாருங்கள். அது வந்து உங்களுக்கு அது சரின்னு பட்டு தான் வந்து முள்ளுக்குள்ளே வந்து ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, இது நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் முத்தலாக் சட்டம் கொண்டு வந்ததால் எத்தனை பெண்களுடைய வாழ்வாதாரத்தை பிரைம் மினிஸ்டர் காப்பாற்றிக்கிறாருமா. ஆனால் சிலர் ஒன்றா சொல்லிக்கலாம், உண்மை சொல்ல போனீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் தான். இன்றைக்கி எவனாலையும் வந்து எத்தனையோ வந்து தலாக்குன்னு சொல்ல முடியாது. அவன் உரிமைக்காக வந்து அவன் வந்து சட்ட ரீதியாக வந்து கோர்ட்டுக்கு போகணும். அங்கே உனக்கு நியாயம் கட்சினா நீ வேறு கல்யாணமே பண்ண முடியும். இப்போ இந்த சட்டம் வந்ததால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது தெரியுங்களா. நான் இதுக்கு ஒரு நன்றி கடனாவது என் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அவர் கையை பிடிச்சி நான் இது வரைக்கும் இறைவனை தவிர நான் வந்து எங்கேயோ தலை வணங்கினதில்லை, என் தாயை தவிர. அடுத்தது அவர் கையை பிடிச்சி என் தலையை வணங்கணும்னு நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். பல லட்சம் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றியவர் இந்த பிரைம் மினிஸ்டர். நீங்கள் நல்லா இருக்கணும். அந்த நபிகள் நாயகம் அந்த இறைவனுடைய அருள் ஆசையம் வந்து இந்த மோடி அவர்களுக்கு இருக்கு. அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிடையாது. அவர் இஸ்லாமியருடைய நண்பன்.